பயப்படாதே சண்முகம். காலிகள் ஒளிந்திருந்து தாக்கி விட்டார்கள். நல்ல வேளை இவர் வந்தார் என்னை காப்பாற்ற. ரொம்ப நன்றி ஐயா. உனது மாங்கல்யம் நிலைக்கட்டும். சுவாமிகள் எந்த ஊரு? நரியூரில் இருக்கிறேன் அம்மா. நரியூரில். ஓஹோ, சுவாமிகள் பண்டார பாஷை பேசுது போல இருக்கு. நமக்கு எங்க புரியுதெல்லாம். அத்தா, இருட்டிலே தனியாக போவது எப்போதுமே ஆபத்து. இருள் வெளியே இருந்தால் ஆபத்து அதிகம் இல்லை அம்மா. உள்ளே அல்லவா இருள் இருக்கிறது, மன இருள். அதை போக்கிக் கொண்டால் எந்த வழியிலும் ஆபத்து இருக்காது. அடிகளே, எனக்கு இதுபோல் நடக்கும் என்று மட்டும் தெரியும். தெரியுமா? ஆமா, கொலைகார முத்துவின் வேலைதான் இது. முத்து அண்ணா அடித்த அவ்வளவு துணிவை அந்த கோழைக்கு ஆட்களை ஏவி விட்டிருக்கிறார். ஏனப்பா, முத்து என்பவனுக்கு உன் மீது ஏன் அவ்வளவு பகை? நான் இன்ஸ்பெக்டர், அவன் கொலைகாரன். அவன் தான் கொலை செய்தான் என்று உங்களுக்கு நன்றாக தெரியுமா? அது ஏன் வீண் பழியாக இருக்கக்கூடாது? இதைத்தான் ஐயா நானும் 1000 முறை சொன்னேன். தங்களை போன்ற நல்லவர்கள் எந்த நிரபராதியும் துன்புறுத்தக்கூடாது. உங்களால் தூக்கு மேடைக்கு அனுப்பப்பட்ட நிரபராதியின் முகத்திலே கருப்புரை மூடும் போது, அவன் கழுத்தை சுருக்கு கையில் நெருக்கும் போது என்னென்ன எண்ணுவான் உங்களை பற்றி? என்ன வேண்டாததை பேசிவிட்டேன் போல் இருக்கிறது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. குற்றத்தை மெய்ப்பிப்பதுதான் எங்கள் வேலை. தண்டனை தருவதெல்லாம் நீதியின் வேலை. எதிரிக்கு தண்டனை விதிக்கப்படும் போது எங்கள் உள்ளம் மட்டும் எனக்கு அல்ல, தண்டனை அடைந்த கைதியை விட எங்கள் உள்ளம் எவ்வளவு துன்பப்படும் தெரியுமா? ஐயா, உங்க கையாலேயே அவருக்கு கொஞ்சம் பால் கொடுங்க. அவருடைய உயிரை காப்பாற்றிய உத்தமர் நீங்க. இதோ புறப்படுகிறேன் இப்போதே. ஹலோ, இன்னொரு முக்கியமான விஷயம். முத்துவின் வீட்டை சுற்றிலும் பலத்த போலீஸ் காவல் போடுங்கள். அடிகளே, அடிகளே, முத்து இருக்கும் என தெரிந்து விட்டது. இந்த முறை அவன் என் கையில் இருந்து தப்பவே முடியாது. சாமி, நீங்கள் என் வீட்டில் காலடி வைத்ததும் எனக்கு அதிர்ஷ்டம் வந்து விட்டது. மாதவன், நீங்கள் மெத்த கலைத்திருக்கிறீர்கள். முத்து இருக்கும் என தெரிந்ததும் என் கலைப்பெல்லாம் பறந்தோடி விட்டது. வேண்டாம் அத்தா, இந்த நிலையிலா போவது? இதோப்பா, எதிர்ப்பவன் குணமாவா? முத்து குணத்தான் வெற்றி என்னை வா வா என்று அழைக்கிறது. சாமி, அதிக நேரம் ஆகிவிட்டது. இங்கே இருங்கள், நான் சீக்கிரம் வந்து விடுகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். நாளை காலையில் அப்படி சொல்லக்கூடாது சாமி. பாருங்க, மாதவன், இதோ வந்து விட்டேன். முத்து, என்ன உனக்கு அடையாளம் தெரியல? என்ன இந்த வேஷம்? என்னை காப்பாத்திக்கிட்டாமா இந்த வேஷம்? ஏண்டி அம்மா செண்பகம், ஏன் இந்த நேரத்துல கூப்பிட்ட? ஒண்ணும் இல்ல, சாமிக்கு கொஞ்சம் வெந்நீர். வெந்நீர். ஓஹோ, வெந்நீர் வேணுமா சாமிக்கு? வேணுமா? போட்டு தரேம்மா, போட்டு தரேன். அண்ணா, நல்லவரான உங்களுக்கு இந்த கதி. உனது கண்களுக்கு நான் நல்லவன், உனது கணவனுடைய கண்களுக்கு நான் ஒரு கொலைகாரன், தூக்கு மேடையிலிருந்து தப்பி ஓடி வந்துவிட்ட கைதி. வேட்டையாடுகிறார்கள் என்னை, சுட்டுத்தலை துடிக்கிறான் உனது கணவன். ஐயோ அண்ணா, எங்களுக்கு நல்வாழ்வு தந்து நீங்கள் கொலைகாரன், உங்களை தூக்கிலே ஏற்று துடிப்பவர் என் கணவன். கொடுமை அண்ணா, கொடுமை. அன்பகம், எனக்குள்ள ஒரே ஒரு சாட்சியான அந்த கிழவியை தேடி அலைகிறேன் அம்மா. அவன் கிடைக்காவிட்டால்
எனக்கு விடுதலையே கிடையாது. அண்ணா, என் உயிரே போவதானாலும் பரவாயில்லை. எப்படி அந்த கிழவியை கண்டுபிடிப்பதென்று சொல்லுங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். உங்கள் களங்கத்தை துடைக்கிறேன். அந்த ஒரு உதவி மட்டும் உன்னிடம் கேட்க மாட்டேன் அம்மா. அண்ணா, நான் அவ்வளவு பாவியா? நான் உங்கள் தங்கை அல்லவா? என் அண்ணனை காப்பாற்ற வேண்டியது என் கடமை அல்லவா? நீ என் தங்கை, அன்பு தங்கை. ஆனால் இன்ஸ்பெக்டர் மாதவனின் மனைவி. கசிந்து கண்ணீர் பொழிந்து தளதளத்த குரலில் அண்ணா என்று அழைக்கிறாயே, அது போதும் அம்மா. எனக்கு நான் பட்ட துன்பத்தை எல்லாம் மறந்து அண்ணா, கணவருக்கு செய்ய வேண்டிய கடமை என்னை கண்டு கை கொட்டி சிரிக்கிறது. கணவரையே எனக்கு அளித்தவருக்கு நான் ஆற்ற வேண்டிய நன்றி கடன் வாய்விட்டு கதறுகிறது. எல்லோருக்குமே நான் பாரமாகிவிட்டேன். யாராவது பார்த்து விடுவார்களோ என்று வினாடிக்கு வினாடி பயந்து பயந்து இருட்டை தேடி பதுங்கி பதுங்கி வாழ்வதை விட தூக்கு மேடையே மேல் என்று தோன்றுகிறது. ஐயோ அண்ணா, சண்பகம், என் தாயை நான் ஒரு முறையாவது பார்க்க வேண்டும். ஏற்பாடு செய்வாயா? ஆகட்டும், நாளைக்கே ஏற்பாடு செய்கிறேன். அதோடு சாமியாராக வந்தது நான் தான் என்பது மட்டும் யாருக்குமே தெரியும். உயிர் போவதானாலும் இந்த ரகசியம் வெளியே வராது. ஆனால் நாம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். அது போதும், நான் வருகிறேன். மறந்து விட்டேன். நீ போய் படுத்துக்கொள். ஏண்டி அம்மா அழுவுற? ஐயோ, ஒண்ணுமில்லையாம. அடிப்பாவி. அம்மா, அண்ணனை பாத்தியம்மா. நம்ம அண்ணனை பாத்தியம்மா. என் மகனை பாத்தியா? சௌக்கியமா இருக்கணும்மா. அவர் உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே, நல்லா இருக்காரு. நீ சமுத்திர சாமியார் கூட சொன்னார், என் மகன் சீக்கிரமா வந்துடுவான். அவர் தாமா நம்ம அண்ணன். சாமியாரா இருந்தது முத்துவா? ஆமாம்மா, தான் நிரபராதிங்கிறத நிரூபிக்க இருக்கும் ஒரே சாட்சியை தேடி கண்டுபிடிக்கத்தாமா அண்ணன் இப்படி படாத பாடுபடுறாரு. பெத்த தாயா அவனால பார்க்க முடியல, கட்டின மனைவியை கண்டு ஒரு வார்த்தை பேச முடியல. அண்ணி, கவலைப்படாதீங்க. அம்மா, இன்னைக்கு ராத்திரி நீங்களும் அண்ணி எங்க வீட்டுக்கு வந்தா அண்ணனை பார்த்து பேச நான் ஏற்பாடு செய்யறேன். என்னத்தை யோசிக்கிறீங்க? வீட்டை சுத்தி போலீஸ் காவல் இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து போறத பார்த்து போலீஸ்காரங்க மறுபடியும் தொடர்ந்து வந்து என் மகனை பிடிச்சிடுவாங்களே. ஐயோ, வேண்டாமா, வேண்டாம். சண்பகம், நானாவது அவனை சாமியார் வேஷத்துல பார்த்து பாவம் சந்திரா அது கூட பார்க்கணும். அவனை கட்டிக்கிட்டு இந்த பொண்ணு கண்டதெல்லாம் துக்கம் துயரம் சொல்ல முடியாத வேதனை தான்மா. என் வீட்டுக்கு வாழ வந்த சந்திராவுக்கு மஞ்சளும் பூவும் மாங்கல்யம் கிடைச்சதே தவிர மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்கலம்மா. மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்கல. சண்பகம், இன்னைக்கு ராத்திரி நீயே வந்து சந்திராவை அழைச்சிட்டு போமா. ஆகட்டம்மா. ஆமா, மாதம் பார்த்தா ஆபத்தாச்சே. அவர் ஊர்ல இல்லம்மா. நான் வர்றேன். வாங்க சுவாமி, வாங்க சுவாமி, சுவாமி வாங்க வாங்க. பின்னாலே போங்கடா. வாங்க சுவாமி, வாங்க. வெளிக்கதவெல்லாம் தாழ்படு, உள்ள ஒரு பய வரக்கூடாது. ஓ சாமி, உங்களை நான் கூட்டியாண்ட காரணம் வேற ஒண்ணும் இல்லை. முத்துன்னு ஒரு அயோக்கிய பய இருக்கிறான். அவனை நினைச்சா என் கதி கலங்குது சாமி. அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு மை போட்டோ மந்திரம் போட்டோ பார்த்து சொல்லிட்டீங்கன்னா இன்னைக்கே போய் அவனை தீர்த்து கட்டிடுறேன். எந்தெந்த கடவுளுக்கு எவ்வளவு பணம் கொடுக்க சொல்றீங்களோ அதை கொடுத்துடுறேன். ஊர்லதான் எல்லாரும் என்ன பாவின்னு கூப்பிடுறான். நீங்க கூட கூப்பிடுறீங்களே சாமி. நான் எதுல பாவி? பாவின்னு சொல்லாதீங்க சாமி. பக்தா அப்படின்னு கூப்பிடுங்க. உண்மையை சொல்.
பஞ்சமா பாதகத்தில் மிஞ்ச கொலைபாதகத்தை செய்தாயா இல்லையா? ஒரு கிழவியை மறைத்து வைத்திருக்கிறாயா இல்லையா? ஆண்டவன் அவதாரம், ஆண்டவன் அவதாரம். அப்பா கண்கண்ட கடவுளை காப்பாற்று. எழுந்துரு. சாமி, சாமி, நான் சின்ன பையன், வயசு கோளாறுல ஏதோ செஞ்சிருப்பேன், அதெல்லாம் நீங்க மன்னிச்சிடணும் சாமி. அஞ்சாதே மகனே, அஞ்சாதே. அழைத்து வா அந்த கிழவியை. என் மந்திர சக்தியா அவள் வாயை நான் கட்டிவிடுகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, இனிமேல் இப்படிப்பட்ட பாதகத்தை நீ செய்யக்கூடாது. செத்தா செய்யவே மாட்டேன் சுவாமி. விட வேண்டும். அதோடு நீ செய்த பாவங்களை எல்லாம் ஒரு காகிதத்தில் உன் கையால் எழுதி கொண்டு வா. அதை வைத்து நான் பூஜை செய்ய வேண்டும். நான் பூஜை செய்ய செய்ய எழுத்துக்கள் மறைந்து கொண்டே இருக்கும். எழுத்துக்கள் மறைய மறைய உன்னுடைய பாவங்களும் மறைந்து காகிதத்தை போல் நீயும் வெண்மையாக மாறிவிடுவாய். நீ புனிதமடைந்து விடுவாய். சீக்கிரம் சீக்கிரம். சுவாமிகள் நினைத்ததெல்லாம் நடக்கிறது. இன்னையோட பாவம் பூரா தொலைதுறப்பா. கார்மேகத்தை கொன்றது நான் தான். என்ன முதலாளி? சும்மா என்னன்னு மடை. முதலாளி, நீங்க செஞ்ச பாவத்தை எல்லாம் உங்க கைனால எழுதி கொடுத்தா அவன் பூஜையில வைப்பாண்டு கண்டீங்களா, போலீஸ்ல கொடுப்பாண்டு கண்டீங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க முதலாளி. ஆமாண்டா, வாஸ்தவம் தாண்டாப்பா. உனக்கு இருக்கிற புத்தி எனக்கு இல்லாம போயிடுச்சோடா. கிழவி எங்கே? கடிதம். சாமி மன்னிக்கணும். ஏன், என்ன? கிழவி விஷயம் நாளைக்கு வச்சுக்கலாம் சாமி. சிஷ்யா, இன்னைக்கு பூஜை வேண்டாமாமே? ஐயோ, இன்று நல்ல நாள், பூஜை கண்டிப்பாக நடந்தாக வேண்டும். இல்லைங்க, என் ஜாதகத்துக்கு இன்னைக்கு கெட்ட நாள். உங்க ஜாதகத்தை பத்தி கவலை இல்ல. கிழவியினுடைய ஜாதகம் எப்படி இன்னைக்கு நல்ல நாள், பூஜை நடந்தாகணும். முடியாதுங்க. அதை பத்தி கவலை இல்லையா? சிஷ்யா, குரு, அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். நடக்கட்டும். குழந்தாய், விரைவில் உன் பாவத்தை போக்கிக்கொள். அது மட்டும் செய்யுங்க முதலாளி. இந்த சாமியார் விஷயமா ராவணி, ராவணி,